தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2 அதிகாரம் 4 மற்றும் 5 ஆண்டவருடைய பிள்ளைகளான நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் செல்ல பிரயாசப்படுகிறோம். ஆனால் நாம் தவறு செய்து பிரச்சனைகளிலோ சிக்கல்களிலோ மாட்டிக்கொண்ட பிறகு நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பதற்கு மற்றும் அவரிடம் பேசுவதற்கு தயங்குகின்றோம். ஆனால் இப்படி செய்யாமல் நாம் அவரை முழுமையாக தேடினால் மட்டும்தான் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாது என புரிந்து கொண்டு சந்தோஷமாக அவருடைய சமூகத்திற்கு நாம் செல்வோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் நன்மைகளை செய்கிறவரும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு உம்மிடத்தில் தைரியமாக வந்து சேர, உம்மிடத்தில் பேச எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்து ஆசீர்வதியும். நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை மற்ற மக்களும் புரிந்து கொள்ள ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.